ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற நாட்டு மாட்டு இனங்கள் என்ன கேட்டகரியில் வரும்னா டியூவல் பர்பஸ். ஸோ டியூவல் பர்பஸ்னால் தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலும் கறந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் விவசாய வேலைகள், வண்டி இழுக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். அதை வந்து டியூவல் பர்பஸ்ன்ற அந்த கேட்டகரியில் வந்து சேர்ப்பாங்களாம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற நாட்டு மாட்டு இனம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து தார் பார்க்கர். இதுவும் வந்து ராஜஸ்தானில் தோன்றின ஒரு நாட்டு மாட்டு இனம் தான். இது வந்து காங்கிரீட், சிந்தி, நகோரி இப்படின்ற நாட்டு மாட்டு இனங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டு மாட்டு இனம். இது கொஞ்சம் சென்சிட்டிவ் அனிமல், இதை கொஞ்சம் பார்த்து தான் வந்து வளர்க்கணும். இந்த நாட்டு மாட்டு இனம் வந்து ஹார்ட் ஒர்க், ஸோ கடினமான வேலைகளுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாட்டோட பசுன்றது வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் பால் கறக்குமா. ஸோ பாலும் கொடுத்து பண்ணையில் வேலையும் வந்து செய்யும். அதுக்கடுத்து வந்து காங்க்ரேஜ். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கம்பீரமான நாட்டு மாட்டினம். அதோட கொம்புகள்லாம் வந்து நல்லா பெருசாக வந்துருக்கும். குஜராத்தில் ஜோத்பூரில் வந்து தோன்றியிருக்கு. இது வந்து ஒரு பழங்காலத்து மாட்டினம். இதோட அந்த படிமங்கள்லாம் ஒரு சில குகைகளில் வந்து கண்டறியவும் பட்டிருக்கு. ஸோ அது மேபி இந்த காங்க்ரேஜாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் பாகுபலி பார்ட் 2ல் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாடை வந்து ஓட விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாடு எல்லாமே வந்து இந்த காங்க்ரேஜ் ப்ரீடை சேர்ந்ததுதான்றது வந்து இங்கே சொல்லிங்க நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரீட், அந்த ஓடனா மாடு எல்லாமே வந்து காங்க்ரேஜ் தான். ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் இந்த காங்க்ரேஜ்ன்றது பார்த்திங்கன்னா வந்து பால் கறக்கிற தன்மை கொண்டது. இதோட காளைகள்ன்றது வந்து ஹெவி ஒர்க்கர்ஸ், ரொம்ப கடினமான வேலைகளை கூட எளிமையாக வந்து செஞ்சு முடிச்சிடும். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற மாட்டு இனத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டியோனி. இந்த டியோனின்றது வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஸோ இது மாதிரி இடத்துல வந்து அதிகமாக வந்து காணப்படுது. கிர்மாரி மாட்டினத்துலேருந்து 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாட்டினத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ இந்த மாட்டினத்தையும் நம்ம பார்த்து தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாட்டினத்தை வந்து அதிகமாக ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசியான்ற அந்த மாட்டினத்து கூட கலப்பினம் செஞ்சு கிராஸ் பிரீட் ப்ரோக்ராம், நிறைய கலப்பின மாடுகளை உருவாக்கத்துக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாம். இதோட பியூர் பிரீட் இப்போ கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கான். நிறைய கிராஸ் பிரீட் ப்ரோக்ராமில் நம்ம இது பங்கேற்க காரணத்தினால, நிறைய கலப்பின மாடுகளை உருவாக்குற அந்த வேலைகள் இது பங்கேற்க காரணத்தினால இதோட பியூர் பிரீடு இப்போ கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இதுக்கடுத்து ஓங்கோல் அப்படின்ற ஒரு நாட்டு மாட்டு இனமும் வந்திருக்கு. இது வந்து ஆந்திர பிரதேச சேர்ந்த ஒரு நாட்டு மாட்டினம். இதுக்கு வந்து நெல்லூர் பிரீடு அப்படின்ற இன்னொரு பெயரும் வந்திருக்கான். ஏன்னா நெல்லூர் மாவட்டத்தில் ஆந்திராவில் இது தோன்றின காரணத்தினால அதிகமாக எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு மாட்டினம் அமெரிக்காவுக்கு. இதோட உடம்புன்றது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மஸ்குலரான ஒரு பாடி, கடினமான வேலைகளை செய்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கும். லால் கந்தாரி இல்லைனா வந்து ரெட் கந்தாரி அப்படின்ற ஒரு பிரீடம் வந்து இருக்குது. இது எங்கே தோன்றியிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் கந்தாரி அப்படின்ற ஒரு ராஜா வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய பெயரே வந்து இந்த மாட்டினத்துக்கு வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து சூட்டியிருக்காங்க. இந்த மாட்டினம்ன்றது வந்து சிகப்பு நிறத்தில் அதிகமாக வந்து காணப்படுது. அதை தொடர்ந்து காக்கி கலர்லேயும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து காணப்படுது. அது ஒரு கண்ணை சுற்றி கருப்பு கலரில் வட்டமாக வந்து இருக்குமா. நல்ல உயர்வான ஒரு திமிழும் வந்து இந்த மாட்டினத்தில் வந்து காணப்படுது. இந்த மாட்டினம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து இப்போ அழியும் தருவாயில் இருக்க ஒரு நாட்டு மாட்டினம். அடுத்து வந்து கோலோ அப்படின்ற ஒரு நாட்டு மாட்டினமும் வந்து இருக்குது. இது வந்து வர்தா அப்படின்ற மாவட்டத்தில் மகாராஷ்டிராலையும் மத்திய பிரதேசத்துலையும் இருக்கிற ஒரு நாட்டு மாட்டினம். இது வந்து பழைய காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா வந்து போர்களில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப ஒரு மஸ்குலரான நல்ல ஒரு தடிமனான உடம்பை கொண்ட ஒரு நாட்டு மாட்டினம். அதே நேரத்தில் பாலும் வந்து கறக்கிற ஒரு நாட்டு மாட்டினம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து 5லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் பால் கறக்க தொடங்குது. ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து இது அழியாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இந்த ஹரியானா, இது கொஞ்சம் ஃபேமஸ் தான். இது வந்து அதோட பேர்லேயே எங்கே தோன்றி இருக்குன்றது வந்து மென்ஷன் பண்ணுது. இது வந்து குர்கான் அப்படின்ற இடத்துலையும் ஹிசார் அப்படின்ற இடத்துலையும் வந்து ஹரியானா மாவட்டத்தில் வந்து மாநிலத்தில் வந்து தோன்றியிருக்கு. இது வந்து பல வகையான தட்பவெப்ப நிலையிலையும் வந்து வாழக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்தியாவில் பல இடங்களில் வந்து பறவை வந்து வாழுது. இதோட திமிழுன்றது பார்த்திங்கன்னா வந்து நல்லா பெருசாக வந்துருக்கும். நல்ல ஒரு கடினமான பாதையிலையும் மலைப்பிரதேசம், இப்போ ஹரியானாலாம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி இடத்துல வந்து நடக்கக்கூடிய கால்களை வந்து கொண்டு இருக்கும். ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க்கர், அதிக அளவில் வந்து வேலை செய்யும். ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு டன்னை வந்து 25 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் வந்து இழுத்துட்டு போகிற தன்மை கொண்டது. 47 டிகிரி செல்சியஸ். ஹரியானா மாரி ஒரு குளிர்ந்த பிரதேசத்தில் இது தோன்றியிருந்தாலும் 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த தட்பவெப்ப நிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது. அமைதியான ஒரு மாடு, டார்சல் கேரக்டர், அந்தளவுக்கு வந்து ஒரு மூர்க்கமாக வந்து நடந்துக்காது. பாகிஸ்தானில் இந்த மாட்டு இனத்தை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வளர்த்துட்டு இருக்காங்க. மற்ற வீடியோலாம் வந்து இப்போ அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கும், நீங்கள் அதை டச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் முழுவோம் நன்றி, தேங்க்யூ.